ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون وإذ واعدنا موسى 40 ليلة ثم اتخذتم العجل من بعده وأنتم ظالمون صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நாம் உங்களுக்காக வேண்டி கடலை பிளந்தோம், பிறகு உங்களை நாம் பாதுகாத்து விட்டோம். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை மூழ்கடித்தோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை நாம் மூழ்கடித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா செய்த நிஅமத்துகளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். யா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களே என்று அழைத்து, நான் உங்களுக்கு செய்த நிஅமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி ஒவ்வொரு நிஅமத்தாக வரிசையாக அல்லாஹ் சொல்லி வருகிறான். அந்த வரிசையில் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுக்கு செய்த நிஅமத்துகளில் ஒரு நிஅமத்தாக ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் பனு இஸ்ரவேலர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்து வந்தார்கள், ரொம்ப தொல்லை கொடுத்து வந்தார்கள், அடிமைகளாக நடத்தி வந்தார்கள் இவர்களை. அப்படிப்பட்ட நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடி அவர்களை அடிமைத்துவத்திலிருந்து விடுவித்தார்கள். விடுவித்ததற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தான். நபித்துவத்தை கொடுத்த பின்னால் அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் சிலர் அவர்களை பின்பற்றினார்கள். பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். இப்போ ஈமான் கொண்ட பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌனுடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி, அதாவது ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கும் கடும் நெருக்கடி கொடுத்தான், தொல்லைகள் கொடுத்து வந்தான். அவங்க ஈமான் கொண்டுட்டாங்கிறதுக்காக வேண்டி, அப்போ அவர்களுடைய தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில நாட்களுக்கு நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டான், நீங்கள் இங்கே இதை விட்டுட்டு மிஸ்ரை விட்டுட்டு பலஸ்தீனில் போய் தங்கிக்கிங்க, இதை விட்டு நீங்களும் உங்களை பின்பற்றக்கூடியவர்களும் சேர்ந்து போய் பலஸ்தீனுக்கு போயிருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. அப்போ அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை ஈமான் கொண்டவர்களை, அதாவது பனு இஸ்ரவேலர்களை எல்லாம் அழைத்து கொண்டு, அதில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இருந்தார்கள். அது ஒரு பெருங்கூட்டமாக இருந்துச்சு. இரவோடு இரவாக மிஸ்ரை விட்டும் வெளியேறி புறப்படுவதற்கு கிளம்பினாங்க. அதாவது யாருக்கும் தெரியாமல் கமுக்கமாக போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கிறதுனால எப்படியும் வெளியே தெரிஞ்சிடும். அப்போ அது தெரிஞ்சிருச்சு, ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபிரௌனுடைய காதுக்கு அந்த செய்தி போய் எட்டியது. அப்போ இவங்க தங்களுடைய சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போகிறாங்க. ஃபிரௌனுக்கு தெரிஞ்ச உடனே ஃபிரௌன் தன்னுடைய படையினர்களை உஷார்படுத்தி அவர்களை அழைத்து கொண்டு இவர்களை பின்தொடர ஆரம்பித்தான். ஃபிரௌன் இவர்களை பின்தொடர்ந்து வந்தான். எதற்காக? இவர்களை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பின்னால் தொடர்ந்து வந்தான். இவங்க எங்கேயும் போகக்கூடாது, அங்கே போய் இவங்க என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, அந்த கொள்கையை இவர் போய் பரப்பக்கூடாதுங்கிறதுக்காக எப்படியும் அழித்து விட வேண்டும். ஏன்னா ஃபிரௌன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனால் ரப்புக்கும் நான் தான் மிகப்பெரிய இறைவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், நான் தான் ரப்பு என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். பனு இஸ்ரவேலர்கள் அவர்களை ஈமான் கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த கூட்டத்தார்களை எப்படியும் அழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவோடு இரவு, அதுவும் சஹருடைய நேரத்தில், இப்போ இரவில் புறப்பட்டு போகிறாங்க, சஹருடைய நேரம் வருகிறது, அது தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் இவங்க போகும்போது இடையில தண்ணீர் நதி குறுக்கிடுகிறது. இப்போ இந்த குறுக்கிடக்கூடிய நேரத்தில்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள். பனு இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டுட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவியின் மீது முழுமையான நம்பிக்கை அதுவரை இன்னும் வரல. அல்லாஹ் உதவி செய்வான், நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. ஏதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒருவன் சொன்னார், ஈமான் கொண்டுட்டாங்க, அந்த அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இவங்க போகும்போது சஹருடைய நேரம் ஆகிவிட்டு அந்த நேரத்தில் பார்த்தா முன்னால் தண்ணி நதி இருக்கிறது, மிகப்பெரிய நதி. அது அல்லாஹ் கடலில் தான் சொல்கிறான். அப்போ அந்த இருக்கும் பொழுது, நதி இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க, இன்னால முதலக்கும், நாம் வசமாக சிக்கிக்கிட்டோம், நாம் வசமாக மாட்டிக்கிட்டோம். ஏன்னா முன்னாடி தண்ணி, பின்னாடி பிறவனுடைய படை. முன்னாடி தண்ணி இருக்குது, பின்னாடி பிறவனுடைய படை. நாம் எங்கேயும் நம்ம நகர முடியாது, தப்பிக்க முடியாது. அப்போ இந்த எண்ணம் அவள்கிட்ட வந்துச்சு, நாம் இன்னைக்கு அழிஞ்சோம், முடிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறாங்க, மூசாவை இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி அல்லவா, அப்போ அவங்களுக்கு ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் தான் நாம் என்ன செய்கிறோம், இங்கேருந்து கிளம்புறோம். அதனால் அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்போம். அல்லாஹ் தான் நம்மளை வெளிக்கிழமை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் நாமளாக போகலை. எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு வரதுக்கு முன்னாடி கிளம்பி போனாங்க, கடைசியில் மீனோட வயிற்றுல போய் சிக்கிக்கிட்டாங்க. அதை மாதிரி நாம் என்ன செய்யலை, நாமளா போகலை. நாம் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் போகிறதுனால அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக ஒருபோது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நாம் சிக்கிக்கொள்ளவெல்லாம் இல்லை, நாம் அழிஞ்சு போக மாட்டோம். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் கூட என்னுடைய ரப்பு இருக்கிறான், என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடன் என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்போ இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பனு இஸ்ரவேலில் ஆயிரக்கணக்கான பனு இஸ்ரவேலர்கள் கூட இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லியிருக்கணும், நம்முடன் நம்முடைய ரப்பு இருக்கிறான்னு சொல்லியிருக்கணும். நம்முடன் நம்முடைய ரப்பு இருக்கிறான்னு தான் சொல்லியிருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமா ரப்பு, எல்லாத்துக்கும் சேர்த்தா ரப்பு. அப்போ அவன் வந்து நம்முடன் நம்முடைய ரப்பு இருக்கிறான், நமக்கு அவன் வழிகாட்டுவான் அப்படித்தான் சொல்லியிருக்கணும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, என்னுடன் என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் சொன்னாங்க. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னாங்க, என்னுடன் என்னுடைய ரப்பு இருக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகும்போது தௌர் குகையில் போய் இருக்கிறாங்க. அந்த குகையில் போய் இருக்கும்போது எதிரிகள் வந்து வெளியே நிற்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க எதிரிகள் நிற்கிறத. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாம முடிஞ்சு வச்சு நம்முடைய சஹாப்தம் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அங்கே லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல, அல்லாஹ் என் கூட இருக்கிறான்னு சொல்லல, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது உலமாக்கள் சொல்றாங்க, இதற்கு ஒரு அடிப்படை காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மீது முழுமையான நம்பிக்கை வரல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல இன்னும் முழுமையான நம்பிக்கை வரல. இன்னும் அவங்களுடைய ஈமான் இன்னும் பரிபூர்ணமாகவும் ஆகல. ஈமான்ல ஏதோ ஹேக்கி நைக்கி, அதாவது இங்கும் அங்கும் கொஞ்சம் அப்படியே ஆட்டம் காணக்கூடிய நிலையில தான் இருந்தாங்க. ஏதோ கூப்பிடுறாரு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தது. அதனால யாருக்கு அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும், அவர்களோடு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அல்லாஹ்வை நம்பல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராது.
அப்போ அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் முழுமையான நம்பிக்கை இருந்துச்சு. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அங்கே நம்மோட எல்லாம் ரப்பு இருக்கிறான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னால் அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. மனிதன் என்ற அடிப்படையில் அந்த நேரத்தில் நம்ம ஒரு பயம் வரும், அந்த பயம் அவங்கள்ட்ட வந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்துச்சு. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். நபி என்ன சொன்னாலும் அப்படியே பின்பற்றுவதற்கு தயாராக இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு பிடிச்சது செய்வோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நபி என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே பின்பற்றி தயார். ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் அப்படி இல்லை, அந்த எண்ணத்தில் போகலை அவங்க. அதனால அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு கிடையாது, நபிக்கு மட்டும்தான் இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்ன சொன்னால், என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான், எனக்கு வழிகாட்டும் போது என்ன பின்பற்றி நீங்களும் வந்துடலாம். அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு மட்டும் வரும், எனக்கு தான் வரும். எனக்கு வரும்பொழுது நீங்கள் என்னை பின்பற்றி வர்றதுனால என்னோட சேர்ந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அந்த வழியை பின்பற்றி கொள்ளலாம், அந்த பாதுகாப்பு உங்களுக்கும் கிடைச்சிரும் என்ற அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்படி சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொன்னால், உங்கள் கையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடி வச்சுருந்தாங்க, அந்த தடியை கொண்டு தண்ணியில் அடிங்கன்னா. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கல, ரப்பே தண்ணியில் போய் தடியை அடித்தா என்ன ஆகும்? இது நம்மளாக இருந்தால் கேட்போம், ஏண்டா நாம் நம்ம அறிவுக்குப்பட்டது தான் நம்ம செய்வோம். இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது, அறிவுக்குப்பட்டால் தான் மார்க்கம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறோம். அறிவுக்கு அப்பாற்பட்டதையெல்லாம் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இன்னைக்கு இல்லை. நம்மள பெரும்பாலானவங்க அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அப்படி அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிட்டா அதை செஞ்சிடணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதை செய்யணும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அடியுங்க தண்ணியிலன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த மறு கேள்வியும் கேட்கல, தண்ணீரை அடித்தாங்க. அங்கே 12 பாதைகள் ஏற்பட்டுச்சு. தண்ணீர் அடித்தோட என்ன ஆயிடுச்சு, அப்படியே தண்ணீர் அப்படி நின்றுச்சு. எப்படி ஒரு சோறு கட்டி தடுத்து வச்சா அப்படி நிற்கும் அணைக்கட்டில் தண்ணி, அதை மாதிரி ஒரு சோறை கட்டி இந்த தண்ணியை தடுத்து வச்ச மாதிரி பாதைகள். ஏன்டா 12 பனு இஸ்ரவேலர்கள் 12 குடும்பத்தார்கள் இருந்தாங்க. இப்போ அவங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதையை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான். இப்போ காண புல்லு பிறப்பிக்க தௌதீர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ஒவ்வொரு பிற்பாக்களுக்கும் தனித்தனி பாதை, ஒவ்வொரு பிரிவினருக்கும். அப்போ அல்லாஹ் இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்த உடனே பாதை ஏற்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல போகிறாங்க. அப்போ பின்னாடி அவங்க பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் கடந்து போயிட்டாங்க. போய் அந்த கரைக்கு போய் அடுத்த கரைக்கு போய் சேர்ந்ததற்கு பிறகு ஃபிரௌனுடைய படையை உள்ள வர்றாங்க. பாதி தூரம் வந்துட்டாங்க. இவங்க கரையில் ஏறாங்க, அவங்க பாதி தூரம் வர்றாங்க. வரும்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்படியே அதை மூடிட்டான். தண்ணி பாதைகள் என்ன ஆயிடுச்சு, ஒன்று சேர்ந்துருச்சு. தண்ணி பாதையாக இருந்ததுலாம் அந்த வழியாக இருந்ததுலாம் தடையாக இருந்ததுலாம் தடையெல்லாம் நீங்கிருச்சு, தண்ணி அப்படியே சேர்ந்துருச்சு. இப்போ எல்லாம் ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தார்கள் அவனுடைய படையினர் எல்லாம் மூழ்கடிக்கப்படுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு கடலை கடந்து உங்களுக்கு நாங்கள் வெற்றியை கொடுத்தோம், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை அழித்தோம். இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, கரையில நீங்கள் பார்க்குற நிலையில நீங்கன்னு சொன்னால், இவன் அல்லாஹ் சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவில் இருந்து அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்வதுன்னு சொன்னால், நீங்கள் சொன்னால் என்ன, அவங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் நிலையிலேயே மூழ்கடிக்கப்பட்டார்கள். இவ்வளவு கண்கூட உங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன். இந்த நியமத்துகள், இந்த அருட்கொடையெல்லாம் நினைச்சு பாருங்க, இந்த அருட்கொடையை நினைச்சு பாருங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்துட்டு ஃபிரௌனை மூழ்கடிச்சான். ஃபிரௌன் என்ன செஞ்சான், அந்த நேரத்தில் தண்ணீரை மூழ்கடிக்கும் பொழுது தண்ணீரில் மூழ்கடிச்சு உயிர் போக போகுது. இந்த நேரத்தில் ஃபிரௌன் சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். ஃபிரௌன் சொன்னான், பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அந்த இறைவனை நானும் ஈமான் கொண்டேன். அப்படி எப்போ சொல்கிறான், சாவ போகிற நேரத்தில் சொல்கிறான். ஆனால் உயிர் பிரிகிற தருவாயில் சொல்கிற ஈமானுக்கு அல்லாஹ்ட்ட வேல்யூ கிடையாது, அல்லாஹ்ட்ட எந்த மதிப்பும் கிடையாது. முன்னாடியே சொல்லணும். அப்போ ஈமான்ங்கிறது எப்போ இருக்கணும், முன்னாடியே இருக்கணும். நல்லா கண்கூட தெரிஞ்சிருச்சு, மறுமையினுடைய நிலைகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ இப்போ என்ன செய்யறான், நான் அந்த பனு இஸ்ரவேலர்கள் எந்த இலாகை எந்த இறைவனை ஈமான் கொண்டார்களோ அவர்களை நானும் ஈமான் கொண்டேன் என்று ஃபிரௌன் சொல்றான். அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், இனிமேல் உன்னுடைய ஈமான் இங்கு வேலைக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டான். மூணு அடிச்சுன்னு அல்லாஹ் தெரிவிச்சான். இப்போ இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு நான் எப்படிலாம் நியமத்து செஞ்சிருக்கிறேன், அருட்படைகள் உங்களுக்கு புரிந்திருக்கிறேன். இந்த நியமத்துகளை நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாமா? நினைச்சு பார்த்து நீங்க ஈமான் கொள்ள வேண்டாமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளுங்கள் நான் இப்போ உத்தரவிடுகிறேன். நான் தான் உங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அனுப்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னேன். அவங்க மூலமா உங்களுக்கு நிறைய அருட்படைகளை செஞ்சிருக்கிறேன். இப்போ நான் சொல்றேன், நீங்க என்ன செய்யுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தௌராத்தை விட்டுட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஏற்றுக்கொண்டு குர்ஆனை ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்றேன். அப்ப இதை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு செஞ்ச உதவிகள்லாம் நினைச்சு பாருங்க, என்னென்ன உதவியெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். சில சமயம் நாம யாருக்காவது உதவி செஞ்சு நமக்கு நன்றி கட்ட விதமா ஏதாவது நமக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா சொல்றது தானே, என்னென்ன செஞ்சப்பா நீ இதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்றது தானே. அத மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், பனு இஸ்ரவேலர்களை சொல்றான். அல்லாஹ் இறக்கப்பட்டு சொல்றான். அல்லாஹ் கோபத்துல கூட சொல்லல, இப்படிலாம் செஞ்சிருக்கலப்பா ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். அப்ப இது ஒரு நியமத். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அந்த நியமத்தில் ஒரு நியமத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்து சொல்றான், இன்னொரு நியமத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்து வயிது வாஅதுனா மூசா 40 லைலத்தன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்த பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 இரவுகளை வாக்களித்தோம். அந்த வாக்களித்ததை நினைத்து பாருங்கள். சும்மத் தஹத்துமுல் இஜ்ல மின் பாதி, அதற்கு பிறகு நீங்க கன்றுக்குட்டியை என்ன செஞ்சீங்க, இலாகாக கடவுளாக தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். வான்கும் வாலிமும், நீங்கள் அநியாயக்காரர்களாக அநியாயம் செய்தவர்களாக இருக்கும் நிலையில். எதை சொல்றா அப்படின்னு சொன்னா, இவங்க பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் தண்ணீரை கடந்து போயிட்டாங்க. இப்போ மிஸ்ரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. சில குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்றாங்க, ஃபிரௌன் தான் அழிஞ்சு போயிட்டாங்க, அதனால திரும்ப மிஸ்ருக்கே வந்துடலான்னு மிஸ்ருக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க அந்த அவங்க போன அந்த பகுதி எந்த பகுதிக்கு போறாங்க, பலஸ்தீனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப தண்ணீரை நதி கடந்து போறாங்கல்ல, இந்த போற இடத்துல போய் தங்குறாங்க. அந்த இடத்துக்கு சொல்லப்படுது வாதியை தீஹி என்ற ஒரு ஓடை, மிகப்பெரிய ஒரு ஓடை. அதான் மலை, அந்த பக்கம் ஒரு பெரிய மலை, அது ஓடை, அந்த பக்கம் ஓடை இருக்கு. இப்ப அந்த தீஹி என்ற இடத்தை அடைஞ்சாங்க. புவியியல் அறிஞர்கள் சொல்றாங்களாம், அது வாதி சினாயி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அதனுடைய அகலம் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, அதனுடைய நீளம் 36 மைல் நீளமும் 24 மைல் அகலம் கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க போயிருக்கிறாங்க. போன என்னொன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் பனு இஸ்ரவேலர், அதாவது நமக்கு வெளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் வெளியில இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரி கூடவே இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல கொடுத்தவங்க பூரா யாருன்னு சொன்னா கூட இருந்தவங்க தான். அவங்களுடைய சொல்ல தான் அதிகம். அவங்கள்ட்ட தான் போராடினாங்க, மன்றாடினாங்க. அப்ப அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, மூசாவே நாங்க உங்களை பின்பற்றி உங்களை நம்பி வந்துட்டோம். இப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு வேதம் வேணும். உங்கள் மூலமாக ஒரு வேதத்தை அல்லாஹ்விடத்து இறைவனிடத்துல வாங்கிட்டு வாங்க. அதை பின்பற்றி நாங்க என்ன செய்வோம், வாழ்க்கை வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். இவங்களே சொல்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கும்பொழுது வேதத்தை கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபித்துவம் எப்ப கிடைச்சிச்சு அப்படிங்கிறது நாம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அவங்க மனைவியை விட்டுட்டு போனாங்க, மனைவியை கூட்டிட்டு போறாங்க. போகும்போது நெருப்பெடுக்கிறதுக்காக போனாங்க. ஒரு நெருப்பு வெளிச்சத்துக்காக நெருப்பெடுக்க போன இடத்துல அல்லாஹ் எழுதினான், அங்க நபித்துவத்தை கொடுத்து அனுப்பினான். இப்ப வேதம் கொடுக்கப்படுது. இப்ப வேதத்துக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல பனு இஸ்ரவேலர்கள் இப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ் இப்படி என்னுடைய கூட்டத்தார்கள் ஏதோ வழிகாட்டுதலுக்காக இப்ப நான் சொல்றதை கேட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வேதத்தை கொடுத்தா அதை படிச்சு நாங்க என்ன செய்வோம், அதன்படி அமல் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொன்னா, நீங்க தூர் சீனா மலைக்கு வாங்க, என்னுடைய இபாதத்துல என்னை வணங்கி கொண்டு 30 நாள் வணங்கணும். அல்லாஹ் குர்ஆனுக்கு சொல்றது 40 இரவுன்னு சொல்றான். ஆனா அசல்ல ஆரம்பத்துல 30 நாள் தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு.
30 நாள் தான் சொல்லப்பட்டது. இந்த 30 நாள் நீ வந்து என்னுடைய இபாதத்தில் கழிக்கணும். நீ கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் வேதம் தரேன் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் அந்த மலையடிவாரத்தை தக்க வச்சுட்டு தன்னுடைய சகோதரர் அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுப்பில் விட்டுட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, வேதத்தை வாங்க போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. போய் 30 நாள் நோன்பு இருந்தாங்க, இபாதத்தெல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் நோன்பு இருந்துட்டு 30ஆவது நாள் அல்லாஹ்வுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி அவங்க நோன்பு திறந்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக இன்னொரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 10 நாள் நோன்பு வைங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த நோன்பாளினுடைய வாயினுடைய வாடை இருக்குல்ல, அப்போ அந்த நோன்பு வைக்கும் பொழுது குடல் காலியாக இருக்கிறதுனால வாயிலிருந்து ஒரு வாடை வருது. இப்போ இந்த வாடையோடு உங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க விரும்பினான். இப்போ அந்த வாடை நீங்கிட்டதுனால அல்லாஹ் என்ன செஞ்சான், இன்னும் 10 நாள் நோன்பு வைங்கன்னா. இப்போ இந்த 30 நாளைக்கு பிறகு அடுத்து 10 நாள் நோன்பு வைக்கிறாங்கல்ல, இந்த 10 நாட்களில் அல்லாஹ் வேதத்தை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். என்னன்னு சொன்னால் வேதம்ங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது மாதிரி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டுகள் குர்ஆன் இறங்குச்சு. 23 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வப்பொழுது. அது எப்படி வந்துச்சு, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி நபி அவர்களுக்கு ஓதி காட்டினான். நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மனப்பாடம் செஞ்சாங்க, எழுதி வைக்க சொன்னாங்க. இப்போ இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறங்கிய விதம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி இல்லை. டெய்லி ஒரு பலகை வானத்திலிருந்து இறங்கிறோம், அதெல்லாம் எழுதி அனுப்பிடுவோம். அவ்வளோதான், ஒரு பலகையை எழுதி அனுப்பிடுவோம். இப்படி 10 பலகைகள் வந்துச்சு, 10 ஏடுகள். இப்போ அந்த 10 பலகைகள் உள்ளதான் அவங்களுடைய வேதம், தௌராத் வேதம். இப்போ அந்த 10 பலகைகள் 10 நாள் வந்துச்சு. இதுதான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க. 10 நாள், அந்த கடைசி 10 நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த 10 பலகைகள் வந்துச்சு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதத்தை வாங்கிக்கிட்டு இறங்கி வர்றாங்க. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் போனதற்கு பிறகு இங்கே மூசான்னு ஒருத்தர் இருந்தான். இவன் பேர் மூசபுனு நபர். இவன் பேர் என்ன, மூசபுனு நபர். இப்போ இந்த மூசா வந்து சாமிரா அப்படிங்கிற ஒரு கபீலாவை, ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன். அதான் அவங்களோட பல கபீலாக்கள் இருந்துச்சு, கோத்திரங்கள் இருந்தாங்கல்ல. இதில் இவங்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சந்ததியில் வந்தவங்க தான். சாமிராங்கிற கபீலாவை சேர்ந்தவன். இப்போ அதனால அவனுக்கு சாமிரி அப்படிங்கிற பேர் சொல்லப்படுது. அவனை சாமிரின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அவன் பேர் அதன் பேர் மூசா. இப்போ இவன் என்ன செஞ்சான், அவன் ஒரு முனாஃபிக்காக இருந்தான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட தான் இருந்தானே ஒழிய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை முழுமையாக நம்பவலாம் இல்லை. ஏதோ ஃபிரௌனை விட்டு இவர் கொஞ்சம் விடுதலை விட்டு தந்தார், அதனால அவர் கூட இருப்போம், ஏதாவது லாபம் கிடைச்சா அடைஞ்சிக்கலாம், பயன் அடைஞ்சிக்கலாம். துன்யாவுடைய பயனுக்காக சில பேர் இன்னைக்கு மார்க்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதை மாதிரி அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி இருந்தான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே வேதம் வாங்க போனதற்கு பிறகு இந்த மக்களை எல்லாம் வழிகெடுக்க ஆரம்பிச்சான், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி. மூசா போனவர் 30 நாள் போனார், ஆளை காணோம், வர்ற மாதிரி தெரியல, அதனால நாம வேற வழி இருக்குன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், அவங்கள்ட்ட இருந்து அந்த மக்கள்கிட்ட இருந்த கொஞ்சம் நகைகள் இருந்துச்சு, தங்க வெள்ளியில. இப்போ இதையெல்லாம் வாங்கி அதை உருக்கி அதை என்ன செஞ்சான், ஒரு சின்ன கண்டுக்குட்டி மாதிரி செஞ்சான். செஞ்சுட்டு அவன் ஏற்கனவே சாமிரி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி தடம் பட்ட மண் இருக்குல்ல, அந்த மண்ணை எடுத்து வச்சிருந்தான். அவன் என்ன சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போகும்போது அந்த இடம் செழிப்பாகுது, இதை பார்த்தான். அப்போ அவங்க காலடிப்பட்ட இடம் செழிப்பாகுது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடம், அந்த இதில் வந்து ஏதோ ஒரு இருக்குது, சக்தி இருக்குது. இப்போ அந்த மண்ணை எடுத்து வச்சு அந்த மண்ணை அந்த கண்டுக்குட்டி மேலே போட்டால் அதுக்கு உயிர் வந்துருச்சு. இதெல்லாம் குர்ஆன் கூறக்கூடிய வரலாறு, உயிர் வந்துருச்சு. இப்போ என்ன செஞ்சா, அது சத்தம் போட ஆரம்பிச்சு. இதை பார்த்துட்டு இதுதான் உங்களுக்கு கடவுள், இறைவன், பார்த்தீங்களா, இது வந்து உயிர் வந்துருச்சு, இது எப்படி ஒரு இதுக்கு ஒரு சக்தி இருக்குது. இன்னைக்கு பசுமாட்டை வணங்குறாங்களே, அங்கேருந்து வந்தவங்க. அப்போ அந்த இது கன்றுக்குட்டியை இலாகாக, தெய்வமாக, கடவுளாக மாற்றி காட்டணும். இப்போ அதில் சில பேர் கொஞ்சம் நம்பிக்கையில் பலகீனமானவங்க இருப்பாங்கல்ல, உடனே அவங்க பக்கம் போயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு ஏதாவது புதுசாக ஒரு குடும்பத்தை பின்னாடி ஓடுறவங்க இருக்கிறாங்கல்ல, ஏதாவது சொன்னால் இது நல்லா இருக்கு, இது புதுசாக இருக்குது,
புதுசாக இருக்கிறது பூரா, அதாவது அரபியில் ஒன்று சொல்லுவாங்க, குல்லு ஜதீதின் லதீத், ஒவ்வொரு புதுசும் இன்பமானது இனிமையானது. அதை மாதிரி ஏதாவது புதுசாக வந்து அது பின்னாடி போகிறது, இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, லேட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அதுலேயும் சில பேர் இருந்தாங்க, போயிட்டாங்க. போய் அவங்க அந்த கட்டுக்குட்டியை வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுபடி அப்படியே இருந்தது, உறுதியாக இருந்தாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்ததற்கு பிறகு பார்க்குறாங்க, என்னடா இப்படி அநியாயம் செஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை திட்டினாங்க. இப்போ இந்த நேரத்திலையும் கூட அல்லாஹ் என்ன செய்யற, அவங்களை தண்டிக்கலை. அல்லாஹ் உடனே கோவப்பட்டு வேதனை எழுப்பி எதுவும் செய்யலை. இப்போ அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், நீங்கள் அநியாயக்காரர்களாக இருக்கும் நிலையை இப்போ கண்டுக்குட்டியெல்லாம் தெய்வமாக எடுத்து வச்சிங்க, இதுக்கு பிறகு சும்மா அப்போனா அனுப்பும் என்பாதிதாதீங்க, அதற்கு பிறகு உங்களை மன்னிச்சு விட்டேன், அதற்கு பிறகும் நான் உங்களை மன்னிச்சு விட்டேன். இல்லை அல்லக்கும் தஷ்கூரும், ஏன்டா நீங்கள் அதுக்கு பிறவாது எனக்கு நன்றியுள்ளவர்களாக நீங்கள் ஆகணுங்கிறதுக்காக நான் மன்னிச்சு விட்டேன். இப்போ இதையும் நினைச்சு பாருங்கிறாங்க. உங்களை நான் தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா நினைச்சிருப்பேன், எனக்கு தண்டிச்சிருப்பேன்ல. அப்போ தண்டிக்காமல் உங்களை மன்னிச்சு விட்டதை நினைத்து பாருங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பனூ இஸ்ரவேலர்களிடமிருந்து கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சாங்க. இந்த நெருக்கடிகளில் இது ஒரு நெருக்கடி. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் போயிட்டு வர்றதுக்குள்ளே என்ன ஆகிட்டான், ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் வழி எடுத்துட்டான். அப்போ இதில் நமக்கு ஒரு படிப்பினை என்ன இருக்குன்னு சொன்னால், நாம் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு நேர்வழியை சொல்லிக்கொண்டே இருந்தால் தான் அவங்கள பாதுகாத்து கொண்டே இருக்க முடியும். எதுக்கு திரும்ப திரும்ப பயானம் செஞ்சு அவர்களுக்கு இதை சொல்லிக்கிட்டு மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு ஏன்னா யாருக்கு கேட்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லாமல் இருந்தால் அவர்கள் வேறு வழியை தேர்ந்தெடுத்து விடுவார்கள், தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆன் வாயிலாக சொல்லி இருக்கிறான், நீங்கள் வந்து நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை தடுத்து கொண்டே இருங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. எது நன்மைன்னு தெரிகிறதோ அதை என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் சொல்லாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போயிடுவாங்க. இதுக்கு உதாரணம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பனூ இஸ்ரவேலர். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது தப்பு இல்லை. அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர், அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேரில் தூர் சீனா மலைக்கு போயிட்டாங்க. அந்த மலையில் போய் இபாதத் செஞ்சாங்க, தௌராத்தை வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு இடையில பாருங்க, அல்லாஹ் இதில் படிப்பினை காட்டுறான். இப்படி இடையில ஏதாவது விடுபட்டுச்சுன்னு சொன்னால் மக்கள் என்ன செய்வாங்க, சில சமயங்களில் தான் தோன்றித்தனமாக ஆரம்பிச்சிருவாங்க, வழிகளை ஒவ்வொரு புது புது வழிகளாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்பதையும் இதில் எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை நினைச்சு பார்க்க சொல்கிறான். அவங்களெல்லாம் மன்னிச்சு அல்லாஹ் விட்டா நீங்கள் இதை நினைச்சு பாருங்க. இந்த நியமத்துகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான். அடுத்து ஒரு நியமத்தை சொல்றான், வைத் ஆதைனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான லஅல்லகும் தஹ்ததூன். அல்லாஹ் சொல்றான், அந்த தௌராத் கொடுத்ததை ஒரு நியமத்தாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசாவுக்கு கிதாபை, வேதத்தை, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடிய அந்த வேதத்தை நாம் வழங்கினோம், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. அப்போ நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக உங்களுக்காக ஒரு வேதத்தையே கொடுத்தோம். நீங்கள் தானே கேட்டீங்க, எங்களுக்கு ஒரு வேதத்தை ஏதாவது கொடுங்க, நாங்கள் அதன்படி என்ன செய்வோம், எங்களுடைய வாழ்க்கை அமைச்சிக்கிறோன்னு சொன்னீங்க. அதன்படி என்ன செஞ்சோம், ஒரு வேதத்தை உங்களுக்கு வழங்கினோம், நீங்கள் கேட்டதற்குனுங்க. அதனால் நீங்கள் வந்து இதையும் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு ஒரு தனி ஷரியத், தனி மார்க்கத்தை கொடுத்துருக்குறோம். முந்தைய மார்க்கத்தை கொடுக்காம உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு, அது ஒரு தனி சிறப்பு தான். உங்களுக்கு ஒரு தனி ஷரியத்தை, தனி மார்க்கத்தை, தனி வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு செஞ்சிருக்கு. நான் செஞ்ச மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, ஒரு நியமத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ இதையும் நீங்கள் நினைச்சு பாருங்கன்னு அல்லாஹ் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு செய்த நியமத்துகளை தொடர்ந்து நினைவூட்டி கொண்டே வந்தான். இப்போ அதற்கு அடுத்து சில நியமத்துகளை அல்லாஹ் நினைவூட்டுகிறான். அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அவருக்கு நிறைய நியமத்துகளை செஞ்சிருக்கிறான். அந்த நியமத்துகளை எல்லாத்தையும் நினைவூட்டி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து இதை நினைச்சு பாருங்க, நான் தான் உங்களுக்கு இது கொடுத்தேன். இப்போ நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளுங்க, அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வேதம் குர்ஆனை ஈமான் கொள்ளுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நினைவூட்டுகிறான். அப்போ அதனால் இது மாதிரி அல்லாஹ்வுடைய நியமத்துகள் ஒவ்வொருவரும் நாமும் நினச்சி பார்க்கணும். நமக்கு அல்லாஹ் என்னென்ன நியமத்தையும் செஞ்சுருக்கணும் நினைச்சு பார்த்து நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதை விளங்கி புரிந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம